செல்வ பெருந்தகை இப்போ மாநில தலைவராக இருக்கார். அடுத்து மாநில தலைவராக நான் வரணுங்கிற எண்ணம் வந்து மாணிக்கம் தாக்கூருக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு. எவ்வளோ காலத்துக்கு தான் நானும் டெல்லி பாலிடிக்ஸ்லேயே இருந்து அங்கேயே இது பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் மாணிக்கம் தாக்கூர் யாருக்குமே தெரிய வாய்ப்பே இல்லை. அடுத்து எப்படியாவது மாநில தலைவராக நம்ம ஆகணும். அதுவும் இல்லாமல் செல்வ பெருந்தகை முழுக்க ஒரு டிஎம்கேவோட மாவட்ட செயலாளர் எப்படி செயல்படுவாரோ அப்படி தான் செயல்பட்டு இருக்காரு. இப்போ இதை ரெண்டாக பிளவுபடும் போது டெல்லிக்கு கொஞ்சம் நெருக்கமாக நம்ம இருந்துட்டா, ஏன்னா அவர் சொன்ன கருத்து என்னென்னா இவர் தான் முதல்ல இதுக்கு ரியாக்ட் ஆகுறாரு. எங்கள் உள்கட்சி விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியை கண்டிச்சு யாருன்னெல்லாம் பார்க்கணும். ஜோதிமணியாவது காங்கிரஸ், திருமாவளவன் கண்டிக்கிறாரு, வைகோ கண்டிக்கிறாரு. அப்போதான் மாணிக்கம் தாக்கூர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் இதை நாங்கள் பார்த்துக்குறோம், வைகோ திருமாவளவன்லாம் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு. எனக்கு கிடைச்ச இன்னொரு தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, கேசி வேணுகோபால் செய்கிற முயற்சியவே இன்னொரு பேரலாக ப. சிதம்பரமும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி வந்து ஒரு கட்டத்தில் வந்து காங்கிரஸ்லேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அவர்கள் பிரிஞ்சு வந்தாரோ அந்த மாதிரி அவருடைய பையன் தலைமையில் கார்த்தி சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ் ரெண்டா உடைச்சு ஒரு குரூப் டிவிக்கே உட போனோம். இது ஆக்சுவலி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி பிளவுபட்ட போதே இந்த முயற்சி நடந்தது. வேற ஒரு கட்சியில் சேர, ஏன்னா வந்து கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டே தரமாட்டோன்னு திமுக கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர் கார்த்தி சிதம்பரம். ஆனால் கடைசியில் கொடுத்துட்டாங்க. அதனால அவர் வந்து அதிமுகவில் போய் சேரலை. எனக்கு கிடைச்ச செய்திப்படி அவர் அதிமுகவில் போய் சேர்றதாகவும் இருந்தது, இல்லாட்டி காங்கிரஸை பிரித்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிற மாதிரியும் இருந்தது. ஸோ கடைசியில் சீட்டு கிடைச்சதுனால அந்த முயற்சிகள்லாம் வந்து தவிடுபடியாச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்து தமிழக அரசு செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட சுட்டி காட்டிட்டு வருது. நம்ம இவங்க ஒன்று பேசினாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அவர் பேசுவார். இவங்க இவிஎம் மிஷின் எதிர்த்தாங்கன்னா அவர் இவிஎம் மிஷின் கரெக்டும்பாரு. இவர் வந்து எஸ்ஐஆர் எதிர்த்தாங்கன்னா அவர் எஸ்ஐஆர் கரெக்டும்பாரு. ஒரு பாஜக நபர் இது ஒரு கட்சிக்காரர் எப்படி பேசுவாரோ அதை பாஜக இல்ல, உண்மையின் பக்கம் பாஜக காரன் மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவிஎம் விஷயமும் எஸ்ஐஆருமே சாமானிய மக்களே வந்து நியாயம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்படிதான் இவரும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் கார்த்திக் சிதம்பரத்துக்கும் அந்த தமிழ் மாநில இது தமிழ்நாட்டுடைய தலைவராகணுங்கிற ஒரு ஆசை ரொம்ப காலமா இருக்கு.